வணக்கம் மாணவர்களே. நாம போன தமிழ் வகுப்புல 6வது பாடம் துணிந்தவர் வெற்றி கொள்வர் பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காப்பா? இன்னைக்கு அந்த பாடத்துடைய பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சரியான விடையை தெரிவு செய்வோமா. முதல் கேள்வி, வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வகுப்பு கூட்டல் அறை, குறிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள். அவமதிப்பு, குறிச்சுக்கங்க. அடுத்தது பாருங்க, பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சிறிய. அடுத்தது பாருங்க, வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தோல்வி, குறிச்சுக்கங்க. அடுத்தது பாருங்க, மண்ணை பிளந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மண்ணை கூட்டல் பிளந்து, குறிச்சுக்கங்க. இது முடிச்சாச்சு. அடுத்தது பாருங்க, வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்வி பாருங்க, மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன? என்னப்பா போட்டி அறிவிச்சாங்க? ஒரு அறையில ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க. அந்த பெட்டியை யார் தூக்குறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர் அப்படிங்கிற போட்டி தான் வச்சிருந்தாங்க. அப்ப எப்படி எழுதுறோம்? அறையினுள் உள்ள பெட்டியை தூக்குவதே போட்டி. ஓகேங்களா? எழுதியாச்சு. அறையினுள் உள்ள பெட்டியை தூக்குவதே ஆசிரியர் அறிவித்த போட்டி. அடுத்த கேள்வி பாருங்க, மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்கு காரணங்கள் யாவை? ஏன்பாங்க நிறைய பேர் அந்த போட்டியில கலந்துக்கல? ஏன்னா அந்த பாக்ஸ் எப்படி இருந்தது, அந்த பெட்டி கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதனால எல்லாருமே பயந்துகிட்டு இது தூக்க முடியாதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த போட்டியில பங்கேற்கல. அப்ப எப்படி எழுதணும்? பெட்டி உருவளவில் பெரியதாக இருந்ததால் மாணவர்கள் பலர் போட்டியில் பங்கேற்கவில்லை. எழுதலாமா? எழுதியாச்சு. பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்ததால் மாணவர்கள் பலர் போட்டியில் பங்கேற்கவில்லை. அடுத்த கேள்வி பாருங்க, கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் அந்த போட்டியில பங்கேற்காம தயங்கி நின்னாங்க. அப்ப கவியரசி அப்படிங்கிற பொண்ணு மட்டும் தைரியமா போய் அந்த பெட்டியை தூக்கி பார்த்துச்சு. ஈஸியா இருக்கவும் அது தூக்கிருச்சு. அப்ப என்ன காரணம்? அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? எதுக்குமே பயப்படாம துணிவோட சரி முயற்சி பண்ணி பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு போய் தூக்குனாங்க, வின் பண்ணிட்டாங்க. அப்ப எப்படி எழுதணும்? கவியரசியின் வெற்றிக்கு காரணம் துணிச்சல் மற்றும் முயற்சி. எழுதுங்க பாப்போ. எழுதியாச்சு. கவியரசியின் வெற்றிக்கு காரணம் துணிச்சல் மற்றும் முயற்சி ஆகும். ஓகேங்களா? நீங்களும் எழுதிக்கங்க. இப்ப 3 கேள்விக்கும் விடை எழுதியாச்சு. அடுத்தது பாருங்க, பாடப்பொருளை வரிசைப்படுத்துவோமா. துணிந்தவர் வெற்றி கொள்வார்னு ஒரு பாடம் பார்த்தோம்லப்பா, அந்த பாடத்துல நடந்தது எல்லாத்தையுமே இவங்க மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எது ஃபர்ஸ்ட் நடந்தது, அதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத வரிசைப்படுத்தி நம்ம நம்பர் போட்டு எழுதணும். எழுதலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்ப்போம். இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர். அடுத்து, தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றாள். அடுத்தது, ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார். அடுத்தது, அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது. இப்போ இந்த கதையில ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது? ஆசிரியர் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டியை அறிவிச்சாங்க. இப்ப இதான் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன நடந்தது? அங்க ஒரு ரூம்ல ஒரு பெட்டி இருந்துச்சு, அதான் தூக்கணும்னு சொன்னாங்க. இப்ப ரெண்டாவது என்னது? அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது. இதான் ரெண்டாவது. அடுத்து என்னாச்சு? அந்த பெட்டியை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இது ரொம்ப பெருசா இருக்கு, நம்மளால தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி தங்கி நின்னாங்க. இப்ப இதான் தேர்ட். இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர். இதான் மூணாவது. அடுத்து என்னாச்சுப்பா? அதுல எல்லாரும் தங்கி நின்னாங்க. அப்ப கவியரசி அப்படிங்கிற பொண்ணு மட்டும் துணிச்சலா முயற்சி பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அப்ப தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றாள். இதான் நாலாவது. கடைசி என்ன பண்ணாங்க? டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து அந்த பொண்ணை பாராட்டினாங்க. அதான் ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினார். இதான் 5வது. ஓகேங்களா? கரெக்டா நம்ம வரிசைப்படுத்தியாச்சா? அடுத்தது பாருங்க, பழத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கலாமா. இங்க ஒரு மாம்பழம் கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. இந்த எழுத்துக்களை சேர்த்து நம்ம ஒரு சொற்களை உருவாக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம 2வது படத்துலயும் பார்த்தோம், ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க, அதுக்குள்ள எழுத்துக்கள் கொடுத்திருந்தாங்க. அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம சேர்த்து ஒரு வார்த்தையை உருவாக்கணும். அதே மாதிரிதான் இங்க ஃபர்ஸ்டே பாருங்க, அவங்க ஆ சி ரி ய இர் இதெல்லாத்தையும் சேர்த்து ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு சொல்ல உருவாக்கிட்டாங்க. அடுத்து உருவாக்கலாமா நம்ம? இங்கே இருக்கு பாருங்க, போ இட் டி
போட்டி ஒரு சொல் உருவாயிடுச்சா? எழுதிக்கங்க. எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, பெரிய பெரிய ஒரு சொல் உருவாயிடுச்சா? அடுத்து பாருங்க, சரி சரி ஒரு சொல் உருவாயிடுச்சா? இதே மாதிரியே எழுத்துக்களை சேர்த்து நீங்களே வந்து சொற்களை உருவாக்கி இங்க எழுதணும். எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பொருத்தமான எதிர்ச்சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா. அதாவது இங்க பூட்டுல வந்து சில சொற்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல்ல என்னதுப்பா? ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து இதோட சாவியா கொடுத்திருக்காங்க. இது எது கரெக்டோ அது வந்து நம்ம கரெக்டா போய் அந்த பூட்டோட சேர்க்கணும். ஓகேங்களா? சிலர் அப்படிங்கிற பூட்டு இருக்கு. அதுக்கேத்த சாவி எது? எதிர்ச்சொல். சிலரோட எதிர்ச்சொல் எது? பலர். அப்ப இதான் வந்து இதுக்கு சாவி. இங்க எழுதிக்காங்க பலர். எழுதியாச்சா? அடுத்து பாருங்க, முடியாதுன்னு ஒரு பூட்டு இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் எதுப்பா? எதிர்ச்சொல் முடியும். இதான் வந்து அதோடைய எதிர்ச்சொல். அப்ப இதான் இதுக்கு சாவி. இங்க எழுதிக்கங்க முடியும். அடுத்தது பாருங்க, என்ன இருக்கு? கடினமாக. கடினமாகனா கஷ்டமா இருக்கிறது. அப்ப இதுக்கு எதிர்ச்சொல் என்னதுப்பா? எளிதாக. இங்க இருக்கு பாருங்க சாவி. இப்ப இங்க எழுதிக்காங்க எளிதாக. எழுதியாச்சா? அடுத்தது பாருங்க, பொய். இதுக்கு எதிர்ச்சொல் எதுப்பா? உண்மை. அப்ப இதான் இதோடைய சாவி. எழுதிக்கங்க உண்மை. அடுத்தது பாருங்க, விலகினர். விலகி போயிட்டாங்க. அப்ப எதிர்ச்சொல் வந்து சேர்ந்தனர். எழுதிக்கங்க. எல்லாத்துக்கும் எழுதியாச்சாப்பா? அடுத்தது பாருங்க, இணைந்து செய்வோம். மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களை கொண்ட மீன்களுக்கு மட்டும் வண்ணமிடுக. அதாவது இங்க ஒவ்வொரு மீன்லயும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கு. என்னென்ன குணங்கள்னு பார்ப்போமா? இங்க துணிச்சல், தயக்கம், மகிழ்ச்சி, சோம்பல், சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை. இதுல மாணவர்களாகிய உங்களுக்கு என்னென்ன குணங்கள் வேணுமோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? வண்ணமிடணும். இது மீதி இருக்கிறத நம்ம வண்ணமிடக்கூடாது, கலர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது இங்க இருக்கக்கூடிய குணங்கள்ல உங்களுக்கு எந்தெந்த குணங்கள் வேணுமோ அதை தான் நம்ம வந்து கலர் பண்ணணும். ஓகேங்களா? துணிச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வேணும். தயக்கம் இருக்கணுமா? இருக்கக்கூடாது. அப்ப இதுக்கு வந்து நம்ம கலர் பண்ண கூடாது. மகிழ்ச்சி இருக்கணும். சோம்பேறித்தனமா இருக்கணுமாப்பா? இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே வந்து நல்லா உற்சாகமா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். அடுத்து பாருங்க, சுறுசுறுப்பு. அதாவது சுறுசுறுப்பு உங்களுக்கு வேணும், தன்னம்பிக்கையும் வேணும். அப்ப இது ரெண்டு தவிர இது எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும்? கலர் பண்ணணும். ஓகேங்களா? கலர் பண்ணி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. அடுத்தது பாருங்க, கலையும் கைவண்ணமும். பயன்படுத்திய மற்றும் உபயோகமற்ற பொருட்களை கொண்டு பல்வேறு உருவங்கள் செய்து மகிழ்க. இங்க பாருங்க, இலையெல்லாம் வச்சு என்ன பண்ணிருக்காங்க? உதிர்ந்த இலைகளை கொண்டு உருவம் அமைத்தல். ஒரு மான் மாதிரி ஒரு உருவம் அமைச்சிருக்காங்க. இதே மாதிரியே நீங்களும் உங்க வீட்டுல தேவையில்லாத பொருட்களை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பண்ணலாம். சரிங்களா? அவ்வளவுதான்ப்பா. 6வது பாடத்துடைய பயிற்சி வினாக்கள் முடிஞ்சாச்சு.